உலகமே உங்களுடைய பலவீனத்தை சொல்லும் போது, உலகமே உங்களுடைய விழுகையை சொல்லும் போது, உலகமே நீங்க செஞ்ச தப்ப முன்னாடி நிறுத்தும் போது, கர்த்தர் மட்டும் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தை அல்ல, உங்கள் பலத்தையே கர்த்தர் பார்க்கிறார். உங்கள்கிட்ட இன்னும் பலன் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க திறமசாலிதான் கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்துல இருக்கிற பல மனிதர்கள் உங்களுடைய பலவீனத்தை சொல்லி 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 உங்க மனதை ரொம்ப உடைச்சிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம், பாஸ்டர் அப்படிதான் எல்லாம் ரிஜெக்ட் பண்றது, அப்படிதான் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, என்னுடைய பலவீனத்தை சொல்றாங்க, ஆனா அதுக்கு நான் எந்த விதத்திலும் காரணம் இல்ல, சூழ்நிலை தான் காரணம். நான் அப்படி பேசுறதுக்கு சூழ்நிலை தான் காரணம், நான் அப்படி நடந்துக்கிறதுக்கு சூழ்நிலை தான் காரணம். ஆனா எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதை சொல்லி சொல்லியே என்ன வருத்தப்படுத்துறாங்க, அதை சொல்லி சொல்லியே என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறாங்க, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என் மனசை நோகடிக்கிறாங்க. எனக்கே ஒரு இன்ஃபீரியரா இருக்குது, எனக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸா இருக்குது, நான் என்ன ரொம்ப வெறுக்கிறேன், நான் அப்படி நடந்திருக்க கூடாதோ, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதோ, நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க கூடாதோ அப்படின்னெல்லாம் உங்க மனசுல நினைவுகள் வரலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உலகம் உங்களை பலவீனமாய் பார்க்கும் போது, கட்டின மனைவி பலவீனமாய் பார்க்கும் போது, கணவன் உங்களை பலவீனமாய் பார்க்கும் போது, சொந்த தகப்பனும் தாயும் சுத்தி இருக்கிறவர்களும் ஒரு வித்தியாசமான பேரோடு உங்களை தொடர்பு கொள்ளும் போது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தை அல்ல, நீங்கள் வந்த பின்னணியை அல்ல, நீங்க எங்கிருந்து வந்தீர்கள் என்று அல்ல, உங்களுக்கு என்ன இருக்கு என்று அல்ல, கர்த்தர் உங்கள் பலத்தையே பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே பராக்கிரமம் இருக்கிறது, உனக்குள்ளே வல்லமை இருக்கிறது, நீ சோர்ந்து போகாதே, நீ மனம் தளர மகளே மகனே, நீ மனம் தளராதே. உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ வித்தியாசமாய் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உன்னை நான் எழுப்புவேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை தலைவன் ஆக்குவேன், உன்னை தலைவி ஆக்குவேன், உன் தலையை நிமிர பண்ணுவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென்.